வெல்கம் டு ரிஷி ஐஎஸ் அகாடமி. நம்ம குரூப் 2க்கான எக்ஸாம் சீரிஸ் பார்த்துருக்குறோம். நம்ம டுடே கிளாஸில் ஜென்ரல் இங்கிலீஷோட கொஸ்டின் சீரிஸ் பார்க்கலாம். போயம் நம்பர் 21 கரேஜ். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் கீஸ் வந்து எங்களோட வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஆன்சர் கீஸ்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி போயம் கரேஜ் இஸ் ரிட்டன் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஹீ இஸ் நோன் அஸ் செகண்ட் கொஸ்டின், ஹீ இஸ் நோன் அஸ் தி பீப்புள்ஸ் போயட். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிஸ் போயம் ஆஃபன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஹூ இஸ் ஹீ? ஸோ இன்ஸ்பிரேஷனல் ஆப்டிமிஸ்டிக் வியூ. சரிங்களா, எல்லா போயம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை கொடுத்துருப்பாரு. ஸோ கெஸ்ட், ஆல்பர்ட் கெஸ்ட். தேர்ட் கொஸ்டின், courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't a instantaneous thing. Why courage cannot be developed suddenly? Option C. ஸோ என்ன சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா, கரேஜ் வந்து நமக்கு சடனாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ பிரில்லியண்ட் சடனாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் வந்து ஃப்ளாஷ்னு சொல்லி வந்துட்டு ஃப்ளாஷாக வந்துட்டு போகிறது கிடையாது கரேஜ். இட் ஈஸ்ன்ட் அண்ட் இன்ஸ்டான்டேனியஸ் திங். ஸோ ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் இன்ஸ்டன்ட்டில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டில் மட்டும் வந்துட்டு நம்ம மறைஞ்சு போகிறது கிடையாது கரேஜ். ஸோ கரேஜுங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசுக்குள்ளாடி, நம்ம மனுஷனுக்குள்ளாடி டீப் ரூட்டாக இருக்கணும். இன்பான்லேயே வந்து அந்த கரேஜுங்கிற விஷயம் மனுஷனுக்குள்ளாடியே இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை கரேஜ்னு சொல்லுவோம். அல்லாமல் திடீர்னு வந்துட்டு போகிறது கரேஜ் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஃபோர்த் கொஸ்டின், born of despair with a sudden spring, it isn't a creature of flickered hope. The meaning of despair is the absence of loss, absence of hope, both A and B. ஸோ என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு ஹோப், ஒரு 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 விஷயத்தில் வந்து நமக்கு லாஸ் ஆகிட்டோம், நல்லா ஹோப்பே இல்லாமல் இருக்கும், அந்த டைமில் வந்துட்டு போகிறது கரேஜ் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட் இஸ்ன்ட் ஏ கிரியேஷன் ஆஃப் ஃப்ளிக்கேடு ஹோப். சரிங்களா, ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு திடீர்னு வந்து டிஸப்பியர் ஆகிற விஷயம் கரேஜ் கிடையாது. ஸோ கரேஜுங்கிற விஷயம் வந்து கன்சிஸ்டன்சியாக மனுஷனுக்குள்ளாடி இருக்கணுங்கிற விஷயத்த இந்த ரெண்டு லைனையும் சொல்கிறார். ஃபிஃப்த் கொஸ்டின், சேம் ஸ்டான்ஸா, why does the poet compare courage with flickered hope? ஸோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, courage is not something like appearing for short time before disappearing again. ஸோ ஃப்ளிக்கரிங் ஹோப்புன்னு சொல்லி ஏன் மீன் பண்ணுறாங்கன்னா, கரேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் மட்டும் அப்பியர் ஆகிட்டு திரும்ப டிஸப்பியர் ஆகிறது கிடையாது. அந்த ஒரு ஹோப், ஒரு ஸ்மால் டைமில் கொடுக்குற ஒரு ஹோப் வந்து கரேஜ் கிடையாதுன்னு சொல்கிறார். சிக்ஸ்த் கொஸ்டின், ஆர் த ஃபைனல் டக் அட் ஏ ஸ்லிப்பிங் ரோப், பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் that is working always to serve some plan. The poet compares courage with war game. ஸோ இந்த வார் கேம்ங்கிறத எதை மென்ஷன் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா திஸ் லைன். சரிங்களா, ஸோ ஒரு வார் கேமில் நம்ம கடைசியில் தோற்று போகும்போது, சரிங்களா, கடைசியில் தோற்று போகும்போது நம்ம கடைசி ஒரு முயற்சி கொடுப்போம் இல்லையா, எந்த கேமாக இருந்தாலும் நம்ம தோற்று போகும்போது கடைசியில் ஒரு முயற்சி கொடுப்போம் இல்லையா தைரியத்தோட. ஸோ அது கரேஜ் கிடையாது. ஸோ கரேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் மேன். சரிங்களா, மனுஷனுக்குள்ளாடி இருக்கிற டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கரேஜ். ஸோ இது வந்து எப்போவுமே மனுஷனுக்குள்ளாடி இருக்கும், ஒர்க்கிங் ஆல்வேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போவாச்சும் தான் அது யூஸ் ஆகும், எப்போவுமே அது யூஸ் ஆகாது. டு சர்வ் சம் பிளான். செவன்த் கொஸ்டின், சேம் ஸ்டான்ஸா, ஆர் தி ஃபைனல் டக் அட் ஏ ஸ்லிப்பிங் ரோப் மீன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா one gives final tug on realizing that rope is slipping away from him. நம்ம நேரமே பார்த்தது தான். எய்த் கொஸ்டின், சேம் ஸ்டான்ஸா, தி கரேஜ் இஸ் டீப் ரூட்டட் இன் தி சோல் ஆஃப் மேன். ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சோல் ஆஃப் மேன். நைன்த் கொஸ்டின், கரேஜ் isn't the last resort in the work of life or the game of sport. What the poet wishes to say in this stanza. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரேஜ் cannot be the final weapon. ஸோ இதில் தான் லாஸ்ட் ரிசோர்ட். ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கரேஜ் வந்து நமக்கு கடைசி நம்ம லைஃப்பில் தோற்று போகும்போது கடைசி ஒரு முயற்சி எடுப்போம் இல்லையா, ஓகே நம்ம எல்லாத்தையும் தோற்றுட்டோம், இனி ஒரு லாஸ்ட்டாக ஒரு முயற்சி எடுப்போம் இல்லையா, அந்த முயற்சிக்காக நம்ம ஒரு தைரியத்தை கொண்டு வருவோம் இல்லையா, அது கரேஜ் கிடையாது. சரிங்களா, அது உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் லாஸ்ட் ரிசோர்ட்டில் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு கரேஜ் வந்து கரேஜ் கிடையாதுங்கிற விஷயத்த சொல்கிறார். 10th question, it isn't a thing
that a man can call at some future time when he apes to fall. சரிங்களா? So what is courage according to the poet? 10th question answer. Man also cannot gather up courage for the future event. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரேஜை பற்றி என்ன சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ கரேஜ் வந்து ஸோ ஒரு ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது. சரிங்களா? ஒரு ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த ஃப்யூச்சரில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒரு கரேஜாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுவும் கரேஜ் கிடையாது. நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஒரு கரேஜை கொண்டு வரணும்னா அதுவும் கரேஜ் கிடையாது. அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி தான், ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி தான், பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி தான், வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், உங்கள் கரேஜ் வந்து உங்கள் இன்னேட் உங்களுடைய டீப் சோல்லையே இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ நம்ம வெளியே காமிக்கிற ஒரு விஷயம் கரேஜ் கிடையாது. உங்களுக்குள்ளாடி இருந்துகிட்டு இருக்கிறது தான் ஒரு கரேஜ்னு சொல்கிறேன். 11th question. If he hasn't it now, he will have it not when the strain is great and the pace is hot. How the poet asks the readers to understand about courage from this line. சரிங்களா? So 11th question answer B. If courage not in present, there is not way to develop courage in anxious times. சரிங்களா? ஸோ நான் மீனிங் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போயே புரிஞ்சிடும். சரியா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ கரேஜ் இல்லைன்னா, சரிங்களா, இஃப் ஹீ ஹேஸ்ன்ட் இட் நவ், இந்த இட் தான் கரேஜ். இஃப் உங்கள்கிட்ட இப்போ கரேஜ் இல்லைன்னா, ஹீ வில் ஹேவ் இட் நாட் வென் தி ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அண்ட் பேஸ் இஸ் ஹாட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஆங்ஷியஸ், உங்கள் லைஃப்பில் வந்து தோல்வியிலையோ பயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கரேஜ் வராது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட தான் அந்த இந்த லைன், இப்போ உங்கள்கிட்ட கரேஜ் இல்லைன்னா ஆங்ஷியஸ் டைம்லேயும் கரேஜ் வராது. இதுதான் இஃப் கரேஜ் இஸ் நாட் இன் ப்ரெசன்ட், தேர் இஸ் நாட் வே டு டெவலப் கரேஜ் இன் ஆங்ஷியஸ் டைம். 12th question. For who would strive for a distant goal must always have courage within his soul. How the courage should be for the person who strive for big goals. 12th question answer. You should possess courage as a innate character. So meaning பார்க்கலாம். ஸோ அப்போவே புரிஞ்சிடும். For who would strive for distant goal. ஸோ ஒரு மிகப்பெரிய கோலுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மிகப்பெரிய ஆம்பிஷனுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரேஜ் வந்து உங்கள் சோலுக்குள்ளாடி, அதாவது உங்களுக்கு உள்ளாடியே கரேஜுங்கிற விஷயம் இருக்கணும். ஸோ நீங்கள் பிறக்கும்போதே இருந்துகிட்டே இருக்கணும். அதை டெவலப் பண்ணுறது கிடையாது, உங்களாடி கரேஜுங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து மிகப்பெரிய கோலை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. 13th question. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. According to the poet, courage is not a momentary flash. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, இப்போ சீக்கிரம் அடிச்சுட்டு போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிமிட் ஒரு செகண்டுக்கு அடிக்கும், அது ஒரு போயிடும் இல்லையா, நம்ம கண்ணுலேருந்து போயிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி கரேஜும் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிறது, மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு திடீர்னு போகிறது கரேஜ் கிடையாதுன்னு சொல்கிறார். 14th question. It is a slow, unwavering, ingrained trait with the patience to work and strength to wait. The meaning of ingrained trait is. So 14th question answer. So firmly held that they are not likely to change. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போயிட் அழகாக சொல்கிறாங்க, கரேஜ் வந்து ஒரு ஸ்லோவான விஷயம், அன்வேவரிங் மாறாத ஒரு விஷயம். ஸோ இன்கிரைன் ட்ரைட்டும் மாறாத ஒரு விஷயம் தான். சரிங்களா? வித் பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். சரிங்களா? நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய அமைதிக்கான நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு பின்புலத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட கரேஜ் தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கறது உங்கள் கரேஜ் தான். இந்த மாதிரி போயிட்டு வந்து கரேஜை பற்றி அழகாக சொல்கிறார். சேம் ஸ்டான்ஸா. வாட் வில் த கரேஜ் கிவ் அக்கார்டிங் டு தி poet? ஒன் கேன் ஹேண்டில் த சிச்சுவேஷன் வித்தவுட் பேனிக். சரிங்களா? இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனில் தான் இந்த மீனிங்கை சொல்கிறாங்க.
16th question. It's a part of man when his skies are blue. It's a part of him when he has work to do. What is a part of man according to the poet? Part of man எது பார்த்தீங்கன்னா courage. சரிங்களா? 17th question. Same stanza. What do the line when skies are blue indicates? So occasion sorrows in man's life. ஸோ இந்த மீனிங் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ கரேஜுங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய ஒரு பார்ட்டு தான். சரிங்களா? கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது ஒரு பார்ட் ஆஃப் மேன். சரிங்களா? ஸோ நமக்கு லைஃப்பில் வந்து ஸோ சில டைமில் வந்து நமக்கு சாரோஸ், நமக்கு வருத்தங்கள் வந்துச்சுன்னா அது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வருத்தங்கள் வரும்போது கரேஜுங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய வேலை பார்த்துட்ருக்கும்போதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கேட்காமலே அந்த கரேஜுங்கிற விஷயம் வெளிப்படும் சொல்கிறாங்க. 18th question. தி பிரேவ் மேன் never is afraid of it. He has it when there is no need of it. The poet says about brave man in this line. What the poet says about brave man in this line? 18th question answer A. He always possesses it even where there is need for him to exhibit courage. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, the brave man never is afraid of it. சரிங்களா? ஸோ ஒரு தைரியமான ஒரு ஆளுக்கு வந்து கரேஜ் வந்து இன்பானாகவே இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஒரு தைரியமான மனுஷனுக்கு கரேஜுங்கிற விஷயம் இன்பானாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹீ ஹேஸ் இட். ஸோ அவங்ககிட்ட கரேஜ் இருக்குது. அந்த கரேஜுங்கிற விஷயம் தேவைப்படுதோ தேவைப்படலையோ, ஆனால் வந்து அந்த ஆள்கிட்ட கரேஜ் இருக்குது. அதான் சொல்கிறார். 19th question. Courage was never designed for show. It isn't a thing that can come and go. It's written in victory and defeat. What does the poet mean about courage in this stanza? So 19th question answer. So courage is not designed to show off. Correct. Courage is not a thing it come and go. Correct. Courage is not a flashy thing. இது முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே கரெக்ட். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, ஸோ கரேஜுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே எனக்கு தைரியம் இருக்குங்கிற விஷயத்த வந்து ஷோ பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் கிடையாது. திடீர்னு வந்து போகிற ஒரு ஃப்ளாஷி திங் கிடையாது. அண்டு கரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கும் போதும் நம்மகிட்ட கரேஜ் இருக்கும், நம்ம தோக்கும் போதும் நம்மகிட்ட கரேஜ் இருக்கும்ங்கிற விஷயத்த சொல்கிறார். 20th question. And every trial a man may meet, it's part of his hours, his day, his years, back of his smiles, behind his tears. What is the advantage of being courageous according to the poet? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மனுஷன் வந்து ஒவ்வொரு ட்ரையல் ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு நபரையும் பார்க்கும்போது அங்கே அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கலி கரேஜுங்கிற விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கரேஜை வந்து டெவலப் ஆகிட்டே அவங்களுடைய சோல், அதாவது மனுஷனோட இன்னேட் பிஹேவியரில் வந்து கரேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். ஸோ ஒரு நாளாக இருந்தாலும் சரி தான், ஒரு வருஷமாக தான் சரி தான், எல்லா டேஸ்லேயும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரேஜ் வந்து அந்த நபர்கிட்ட இருக்கும். அவங்க சிரிச்சுட்டே இருந்தாலும் அவங்கள்ட்ட கரேஜ் இருக்கும், அவங்க அழுதாலும் அவங்கள்ட்ட கரேஜ் இருக்கும். கரேஜுங்கிற விஷயம் திடீர்னு வந்துட்டு போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ எவரி சேலஞ்ச் தட் இஸ் போஸ்ட் டு மேன் ரிக்வயர்ஸ் கரேஜ் டு டேக்கிள் இட். கரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வின்னிங், இட் ஆல்சோ அப்ளைஸ் டு டிஃபீட். When one handles the stress during defeated moments, one exhibits more courage. சரிங்களா? இதாக இருக்குது தேர்ட் லைனில். சரிங்களா? Compared to the amount of courage it took to win something. So all the above correct. 21st question. ஸோ நேரமே பார்த்தோம். The meaning of creed is faith. creedோட மீனிங் பார்த்தீங்கன்னா faith. Last question. Same stanza. At last what poet concludes about courage? ஸோ கடைசியில் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கரேஜ் வந்து நம்ம மனுஷனுக்குள்ளாடி எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். கரேஜ் ஸ்டேஸ் இன் எ பர்சன் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் கரேஜ் இஸ் மோர் தேன் எ டேரிங் டீட், இட் இஸ் த பிரீத் ஆஃப் லைஃப், எ ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூட கரேஜ் நம்ம சாகிறது வரைக்கும் நம்மக்கிட்ட கரேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கரேஜுங்கிற விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் போயம் பார்க்கலாம்.